வார்த்தை வரவில்லை. அவருடைய பேனா ஒரு கட்டுரையை கூட தீட்டுவதற்கான வலிமையை இன்றைக்கு இழந்து விட்டது. என்ன காரணம்? மலேசியாவுக்கு போய்விட்டு வந்த அபுபக்கர் சொல்லுகிறார், அங்கே இருக்கிற மலேசிய நேசனும் தமிழ் ஏடுகளும் இன்றைக்கு கலைஞரை கடுமையாக விமர்சனம் செய்கின்றன ஸ்பெக்ட்ரம் ஊழலில் என்று. மாட்சிமை தங்கிய முதலமைச்சர் அவர்களே, பாளையங்கோட்டை ஜவஹர் மைதானத்தில் பேசிய பேச்சை திரும்ப பேசுவதாக உத்தேசம் இல்லை. ஆனாலும் ஸ்பெக்ட்ரம் ஊழலை தச்சை பகுதி மக்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும். 1,76,000 கோடி ரூபாய் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைத்தால் மன்னிக்கலாம். இவனோ LIC பில்டிங்கே மறைச்சிட்டானோ. 1,76,000 கோடி உலக மகா ஊழல் சக்கரவர்த்தி. சரி, ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார். தன்னுடைய சகா அமைச்சரவை சகா உடனடியாக பதவி விலகின்று ஏன் சொல்லவில்லை? காப்பாற்ற துடிக்கிறீர்களே. ராஜா அப்படி என்ன, அவனுக்கு அந்த கட்சியில் என்ன முக்கியத்துவம்? திமுக அந்த விவரம் இன்னும் எனக்கு வந்து சேரவில்லை. திமுகவிலே நாங்கள் நீண்ட காலம் பணியாற்றியவர்கள், 7 ஆண்டு காலம் பேசியவன் நான். 1989 கலைஞர் முதலமைச்சராக முடிசூட்டினால்தான் திருமணம் என்று சொல்லி முதலமைச்சர் கலைஞர் தலைமையில் 89 ஆகஸ்ட் 17 திருமணம் செய்து கொண்டவன் நான். நாங்கள் எல்லாம் பிறவி திமுக. இங்க இருக்கிற சுப்ரத்தனமோ நிஜாமோ சரவணனோ நாங்கள் எல்லாம் பிறவி திமுக. நாங்கள் அசல். அங்கே இருப்புகிற பயல்கள் எல்லாம் நகல். நான் கேட்கிற யார் அவன்? ராஜா என்ன முகவரி? பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதி ஆயிற்று. உடனே அவரை நீலகிரிக்கு, அவருக்கு சம்பந்தம் இல்லாத தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நீங்கள் கருதியது எதற்காக? அவன் என்ன உயிரற்ற உடலோடு அன்னை தமிழுக்காக உடையார்பாளையத்தில் மரத்தில் தொங்கினானே, வேலாயுத வீட்டு பிள்ளையா? அன்னை தமிழுக்காக அக்கினிபதுவரங்களை இணைத்துக் கொண்டார்களே, கீழப்புலவர் சின்னசாமியின் வீட்டு பிள்ளையா? நஞ்சரிந்தி செத்தானே மாயவரம் சாரங்கபாணி, அவன் குடும்பத்து சகோதரனா? கால்சட்டை பருவத்தில் மாணவனாக இருந்து சிவகங்கையில் இருந்து சிதம்பரத்திற்கு கலை தேட போற பொழுது ஆதிக்க இந்திய இருக்கிற போராட்டத்தில் போலீசாரினுடைய துப்பாக்கி குண்டுகளை மார்பில் ஏந்தி மரணத்தை முத்தமிட்டானே, சிவகங்கை ராஜேந்திரனுக்கு சொந்தக்காரனா? அவன் எந்த வழியில் உங்களுக்கு உறவு? அவனை காப்பாற்றி தீர வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு என்ன வந்தது? இப்பொழுது நிலைமை ரொம்ப மோசமாகிவிட்டது. ஒரு மாசத்துல பொங்கலோட பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சிருவாங்க. அங்க முடிவெடுத்துட்டோம், பொங்கலோட பொங்கல் தான். இந்த தடவை மாதிரி பொங்கல், மகிழ்ச்சியான பொங்கல் தமிழர்களுக்கு என்னைக்கும் வைக்காது. பொங்கலை ஒட்டி நல்ல செய்தி எல்லாம் வரும். சக்கர நாற்காலியிலேயே ஜெயிலுக்கு போக வேண்டியது இருந்தாலும் வரும். நிலைமை தலைகீழா மாறும். நான் கேட்கிறேன், ஒரு பிரச்சனை சொன்னா அதை ஃபேஸ் பண்ணணும். அவன் தான் லீடர். உங்கள்கிட்ட இருக்கா? நீங்க 10 நாளா எந்த ஸ்டேட்மெண்ட் இல்லையே. ராஜா குற்றவாளி என்றால் அவன் மீது நடவடிக்கை 2வது பட்சம் நீ சொல்லப்படாது, அது கோர்த்து தீர்மானிக்கும். கலங்கப்பட்டு நின்றவனை கட்சியை விட்டு விலக்கி வைக்கணும் ஒரு நாள ஏன் முடியல? என்ன காரணம்? ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று அந்த பயல் சொல்லுகிறானே திமிர்ல. ராஜினாமா செய்ய மாட்டேன். ராஜா ராஜினாமா செய்ய வேண்டிய தேவை இல்லை. இவர் சொல்லுகிறார் 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானதற்கு பிறகு அவரை வைத்திருக்கலாமா என்று கேட்டால் முதலமைச்சர் சொல்லுகிறார், நான் தச்சையிலே பேசுகிறேன். முதலமைச்சர் சொல்லுகிறார், TT கிருஷ்ணமாச்சாரி பிரச்சனையிலே 1 கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையில் அந்த பிரச்சனையை இவ்வளவு பெரிதாக்கவில்லை. ஏனென்றால் அவள் ஆரியவாள். ராஜா தலித். ஒரு வகுப்பு துவேஷத்தை, ஒரு சாதி துவேஷத்தை ஒரு பிரம்மாண்டமான ஊழலில் சம்பந்தப்படுத்தியதற்கு பிறகு அதிலிருந்து தப்பித்து கரை சேர்வதற்கு இதை கலைஞர் ஆயுதமாக எடுத்திருப்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் இது ஒரு சோக வரலாறு. இதை நீங்க எடுத்திருக்க கூடாது. நீங்க முதலமைச்சர். ராஜா சொல்லலாம், இந்த நாட்டில் இருக்கிற தலித்த அமைப்புகள் வேண்டுமானால் வரிந்து கட்டிக்கொண்டு வலிந்து பேசலாம். ஆனால் நாடாளுகிற பொறுப்பில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமாய் எல்லாருக்கும் பொது